ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட். ஓகேவா, பூக்கும் தானுடைய பாகங்கள் சொல்கிறாங்க. ஃப்ளவரிங் ப்ளஸ் என்னது ஆஞ்சஸோ நம்ம பார்த்தோம், அல்லது வந்து மேக்னோலியோ ஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ரூட் சிஸ்டம் அண்டு வந்து சூட் சிஸ்டம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, எது ரூட்டு அண்டர் கிரவுண்டு, ஏரியலுங்கிறது வந்து சூட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு தாவரம் இருக்குது, இது வந்து என்னது ஏரியல் பகுதி தானே, மேற்பகுதி தானே. அப்போ இது என்ன சொல்கிறாங்க சூட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அண்டர் கிரவுண்ட். அப்போ இது வந்து ரூட் சிஸ்டம். ஓகேவா, ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், காமனாக பொதுவாக என்ன சொல்கிறாங்க ஃப்ளவரிங் பிளான்ட்டை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ரூட் சிஸ்டம், இன்னொன்று வந்து சூட் சிஸ்டம். இந்த ரூட் சிஸ்டம் என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் வந்து ரூட்டை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். அதனுடைய ஃபங்க்ஷன், ரூட் மாடிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். இங்கே ஏரியில் வந்து சூட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம், ஸ்டெம்மு, லீவ்ஸ். ஓகேவா, ஸோ இது ரெண்டுமே வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சூட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ஸ்டெம்மு, அதோடைய பிரான்ச்சு, லீவ்ஸ். ஓகேவா, அதே ரூட் சிஸ்டம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ரூட் அண்டு அதனுடைய பிரான்ச்சஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது என்னது ஏரியல் சூட் சிஸ்டம், இது வந்து ரூட் சிஸ்டம். ப்ரைமரி ரூட் இருக்குது, செகண்ட் ரூட் இருக்குது. இதில் ஸ்டெம்மு, பட்ஸு, ஃப்ளவர்ஸ். இது வந்து என்ன பார்த்தோம், ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி நம்ம பார்த்தோம். ஓகேவா, வெஜிடேட்டிவ்லாம் பார்க்க போகிறோம், லீஃபும் ஸ்டெம்மும் வந்து வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி. புரியுதா இல்லை இது உங்களுக்கு பிரிக்கிறதுக்கு? ஸ்டெம்மும் லீவ்ஸும் எங்கே வந்துடும்னா வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜியில் வரும். இந்த மொட்டும் இந்த ஃப்ளவர்ஸ் இதுவும் மலர் எங்கே வரும் அப்படின்னா வந்து ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜியில் வரும். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா வந்து ரூட் சிஸ்டம். ஓகேவா, வேர் அமைவு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வேர் அப்படிங்கிறது வந்து குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்குமா, வேரில் குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்குமா, இருக்காது? இருக்காது. ஓகேவா, குளோரோஃபில் வந்து இருக்காது. ஸோ ரூட்டுங்கிறது வந்து நான் கிரீன். அதுக்கப்புறம் எப்படி இருக்கும், உருண்டையாக தான் இருக்கும் ரூட். ஓகேவா, ஸோ வந்து சிலிண்ட்ரிக்கல் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்கும், கீழ் நோக்கி தான் இருக்கும். ஸோ அதனால என்ன சொல்கிறாங்க வந்து பாசிட்டிவ்லி ஜியோட்ரோபிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது புவியீர்ப்பு விசைக்கு வந்து நேராகவே பேரலாகவே வந்து இந்த ரூட் போகிறதுனால வந்து என்ன சொல்கிறாங்க பாசிட்டிவ்லி ஜியோட்ரோபிக். இதுவே நெகட்டிவ்லி போட்டோட்ரோபிக் அப்படின்னு சொல்லாது. ஓகேவா, சன்லைட் மேலே சன் மேலே இருக்குது, சன்னை நோக்கி போகும் எப்படி போகுது, இது அதுக்கு ஆப்போசிட்டில் போகுது இல்லையா. அப்போது பாசிட்டிவ்லி ஜியோட்ரோபிக், இப்போ நெகட்டிவ்லி போட்டோட்ரோபிக். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஒரு விதை போடுறோம், விதை முளைச்சி வருது இல்லையா. ஸோ அதை வந்து மெயின் ஆக்சஸாக வந்து போகுது, மெயின் ரூட் அதுதான். அதுக்கப்புறம் நிறைய வந்து லேட்டரல் பிரான்ச்சஸ் வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ ரூட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எதுக்கு, அப்சார்ப்ஷன் ஆஃப் வந்து வாட்டர், நியூட்ரியன் அண்ட் ஆங்கரிங் டு தி பிளான்ட். ஸோ இதுதான் அதனுடைய வந்து ப்ரைமரி ஃபங்க்ஷன். ரூட் அப்படின்னாலே வேர் அப்படின்னு நம்ம சொன்னாவே இது என்ன பண்ணும், ஒன்று வந்து நீரையும் கனிமங்களையும் உறிஞ்சும், இன்னொன்று வந்து தாவரத்தை வந்து தாங்கி பிடிக்கும். ஓகேவா, ஸோ நீர் மற்றும் சத்துக்களை மண்ணிலிருந்து உறிஞ்சுவதும் தாவரத்தை நிலைநிறுத்துவதும் அதனுடைய வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது அதனுடைய முதல் நிலை பணி. ஓகேவா, இது நம்ம ஏற்கனவே பார்த்தலையே, மைக்ரோரைஸா பார்த்தோம், கொரலாய்ட் ரூட்ஸ் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா, நேற்று நம்ம பார்த்தது மைக்ரோரைஸா எங்கே இருக்கும், கொரலாய்ட் ரூட்ஸ் எதில் இருக்கும், பவள வேர்கள். மைக்ரோரைஸா இதில் இருக்குன்னா பைனஸ் அப்படிங்கிற ஒரு டீல் இருக்கும், அதுவுமே ரூட்டில் தான் இருக்குது இல்லையா. அது இப்போ பார்த்தோம், அந்த மைக்ரோரைஸா என்ன பண்ணும், இந்த வாட்டரையும் மினரல்ஸை அப்சர்வ் பண்ண ஹெல்ப் பண்ணுன்னு பார்த்தோம். பவள வேர்கள் கொரலாய்ட் ரூட்ஸ் எதில் இருக்கும், பார்ப்போம் யார் ஆன்சர் பண்ணுறீங்கன்ட்டு. ப்ளூ கிரீன் ஆல்கே சிம்படிக் ரிலேஷன்ஷிப். அது எந்த தாவரத்தில் இருக்குன்னு கேட்குறப்ப, அந்த பவள வேர்களுங்கிறது எந்த தாவரத்தில் இருக்குது, எந்த பிளான்ட்டில் இருக்குது,
என்னப்பா பைனஸ் தான் மைக்கோரைஸா பார்த்தோம். மைக்கோரைசால் தான் பூஞ்சைகள் இருக்கும், அதை வந்து மைக்கோரைசான்னு பார்த்தோம். பவள வேர்கள் கொரலாய்ட் ரூட்ஸ் வந்து சைக்கஸ். ஓகேவா? சைக்கஸ் சார்ந்து தான் கொரலாய்ட் ரூட்ஸ் இருக்கும். அந்த ரூட்ஸ் கூட யார் வந்து சிம்பைட்டிக் ரிலேஷன்ஷிப் இருப்பாங்கன்னா ப்ளூ கிரீன் ஆல்கி, அதாவது சைனோ பாக்டீரியா. அதுக்குள்ள 2 பாக்டீரியா பார்த்து அது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று தனபீனா, இன்னொன்று நாஸ்டாக். ஓகேவா? ஸோ இது எல்லாமே கொஸ்டின் ஏரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க.